Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 49 verses 1 to 12. ஸோ சங்கீதம் 49வது அதிகாரம் அதில் 1லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து இட் வாஸ் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அட்ரஸ் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இந்த சங்கீதம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும், அதுவும் என்ன மாதிரினா நாட் ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள், ஏழைகள் மற்றும் பணக்காரர்கள் எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சங்கீதத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சங்கீதத்தில் ஒரு முக்கியமான சொல் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சேயிங் இந்த சங்கீதம். அது வந்து நம்ம கீ வேர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, இந்த சங்கீதக்காரர் வந்து இந்த மாதிரி பணக்காரங்களா இருக்கிறதுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது தான். நீங்கள் நிறைய நல்ல பணக்காரங்களா நல்லா சொத்து வச்சவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஆனால் அதால் வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம செக்ஷனில் கிட்டத்தட்ட முடிப்போம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற கீ வேர்ஸ் வந்து verses 7 and 8. ஸோ Psalm chapter 49 verse 7 and 8 which is, truly no man can ransom another or give to God the price of his life, for the ransom of their life is costly and can never suffice. இன்னொரு சொல்கிறேன், truly no man can ransom another or give to God the price of his life, for the ransom of their life is costly and can never suffice. ஸோ இந்த சேயிங், இந்த ப்ராவர்ப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் ரொம்ப டெவஸ்டேட்டிங்காக இருக்கலாம். ஏன்னா என்ன சொல்கிறாங்க சிம்பிளானா, நோ அமௌண்ட் ஆஃப் வெல்த் கேன் பர்ச்சேஸ் யுவர் வே அவுட் ஆஃப் டெத். அதாவது நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும், எவ்வளோ காசு சேர்த்து வச்சாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, காசு கொடுத்து சாவுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட டைமில் சாகணுன்னா அந்த டைமில் தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் காலமாவீங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ எவ்வளோ நீங்கள் பண்ணாலும், எவ்வளோ முயற்சி எடுத்தாலும், எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் இருந்தாலும், ரொம்ப பணக்காரர், உலகத்திலே பெரிய ஆள், எனக்கு எவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, யூ கேன் நாட் ransom your way out of death. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம்னா, காமனான எக்ஸாம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டலில் யாரோ டெர்மினல் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, டெர்மினலாக கேன்சர். ஸோ அவர் வந்து ரொம்ப சொகுசானவர், அவருக்கு வந்து ரொம்ப நிறைய சொத்து இருக்குது. ஆனால் டெர்மினல் கேன்சர் வந்து அவர் சொத்தை பார்த்துட்டு, ஓ இவர் பாவம், இல்லை இவர் இவ்வளோ காசு வச்சு மெடிசன் எடுத்தால் நான் இவருக்கு உயிர் கொடுத்துருவேன் அந்த மாதிரி சொல்லுமா? இல்லை. கேன்சர் டஸ் நாட் கேர் அபவுட் மணி, கேன்சர் டஸ் நாட் கேர் அபவுட் ஹூ யூ ஆர், கேன்சர் டஸ் நாட் கேர் அபவுட் யூர் ஸ்டேட்டஸ். ஸோ அவர் அந்த நேரத்தில் அவரோட சாவு படுக்கையில் இருக்கும்போது எவ்வளோ காசு கொட்டினாலும் என்ன பண்ண முடியாது அவரால். இன்னும் 1 மாதம் உயிரோடு இருக்கணும், இல்லை இன்னும் 2 மாதம்னா முடியாது. பிகாஸ் டெத் டஸ் நாட் கேர், சாவு என்ன பண்ணாது, கவலைப்படாது. ஸோ அதே மாதிரி நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம், சாவால் எதுவும் பண்ண முடியாது. சாவு என்ன ட்ரை பண்ணாலும், நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சாவு நம்மளை விடாது. அதுக்கு வர வேண்டிய டைமில் என்ன பண்ணும், கண்டிப்பாக வரதான் போகும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ தட் காட் இஸ் சாவரன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எதை வந்து காசை வந்து சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கோம், நம்மளோட கஷ்டங்களுக்கோ நம்மளோட ஏதோ விஷயத்துக்கு நம்ம ஏதோ வந்து காசை நம்பி இருக்கோம். ஆண்டவரை நம்பி இல்லாமல், ஆண்டவரோட தயவை நம்பி இல்லாமல், ஆண்டவரோட ப்ரொவிஷன்ஸை நம்பி இல்லாமல், இன் விச் பார்ட் ஆஃப் யூர் லைஃப் ஆர் யூ கம்ப்ளீட்லி ரிலையிங் ஆன் மணி? ஆண்டவரோட சித்தம் எல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கையில் இந்த இடத்துல வந்து காசால் தான் என்னால் இருக்க முடியும், காசு இல்லைன்னா சத்தியமாக என்னால் முடியாது, ஆண்டவரே அந்த இடத்த நம்ம கம்ப்ளீட்டாக சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இடம் உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபைனான்ஸாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவில் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல காசு இல்லைன்னா நான் காலி, காசு இருந்தால் தான் நான் பொழைக்க முடியும், ஆண்டவரே அங்கே இல்லை, அந்த ஈக்குவேஷன் ஆண்டவரே இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஏரியான்னு நீங்கள் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் மீ பி ரிலையன்ட் ஆன் யூ, உங்கள் மேலே சார்ந்திருக்கு எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder, Lord, that Lord, no matter how much we have, no matter how much financial security we have, Lord, there are certain things that money can never buy, Lord. Be it ransom from death, or at the end of the day, be it ransom from sin, Lord. No matter how much we pay, how much we try, we can never get ransom from either death or from sin, Lord. But Lord, you have been gracious and loving us enough that you have bought us ransom from both, Lord. You have given us ransom from death and you have given us ransom from sin, Lord. Thank you, Lord.
And Lord, help us remember this. And Lord, help us be reliant on you more, Lord, and not reliant on all the financial security that we have, Lord. Because you have given us and you have paid for us and you have given ransom for us, the things that matter the most, Lord. So help us remember that. Give us the wisdom to remember that. All of this in Christ's name I pray.